Hi, good morning friends. This is Matthew and Mama YouTube channel. First video இவ்வளோ மொக்கையாக போட்டு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்டுனே இருக்குது. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை நாங்கள் கண்டிப்பாக தருவோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவர் பாபு ராஜ். அவர் யாருன்னா ஒரு 12 வருஷமாக கேட்டரிங் ஃபீல்டில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள். எங்கே இருக்காருன்னா குரோம்பேட்டில் இருக்கார். அவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். நம்ம காலையில் உள்ளே நுழைஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அந்த வெங்காயம் நறுக்கிறது தக்காளி கட் பண்ணுறதுன்னு பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கருப்பாக இருக்குல்ல, இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகும். வெங்காயம் மசாலாவில் போடும்போது நல்லாயிருக்கும். தயிர் பச்சடிக்கு சுத்தமாக இருக்கும். இது போல் நல்லா அந்த கருப்பெல்லாம் இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கும். வெங்காயம் தயிர் பச்சடி போடும்போது கலர் மாறும். அதுக்காக கொஞ்சம் சுத்தமாக பண்ணி போடுறோம். ஆனால் இதனால் அந்த பவரெல்லாம் எதுவும் மைனஸ் ஆகாது. உடனே அலசி நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணிவிடும். இந்த பக்கம் பாபனோட அண்ணன் நம்மளுக்கு ஆனியன் கட் பண்ணுறது காட்டுறாரு. மேத்யூ நம்ம கூட தான் வந்தார். அவர் இப்போது இவங்க கூட ரொம்ப பிஸி ஆகிட்டார் வேலையில். இவங்க கூட இப்போ பாபுராஜன் வெங்காயம் வெட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஸ்டைலை பாருங்கள் கொஞ்சம். கூட ஆனோக் அண்ணன் இருக்கார். இப்போது வெங்காயம் நறுக்கிட்டு அவர்கிட்ட இன்றைக்கி என்னென்ன மெனு அப்படின்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மட்டன் பிரியாணி, பிரெட் ஹல்வா, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, மீன் வறுவல், சிக்கன் கிரேவி. ஸோ வாவ், பார்க்கறதுக்கே செம்ம அருமையாக இருக்குது. கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும்ல, மேத்யூ ரொம்ப பிஸி ஆகிட்டாருன்ட்டு இங்கே வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கலரின்னு இருக்காரு. இங்கே பிரெட்டு கலரிட்டு இருக்கிற உருவம் இங்கேயோ பார்த்த மாதிரி இதில் அது வேறு யாரும் இல்லை, நம்ம மேத்யூ தான். இதுதான் பாபுராஜ் அண்ணாவோட அண்ணன் மோசஸ். இப்போ இவர் கேசரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வியூஸ் பார்த்தீங்களா, இங்கே காஞ்ச திராட்சைலாம் பாருங்கள், எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க.
கேசரியில் நெய் போட்டு செஞ்சுருக்காங்க. நெய் வாசனை வேறு லெவலில் இருக்குது. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். மோசஸ் அண்ணன் நம்மளுக்கு கேசரி கொடுத்துருக்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ எஸ் அடுத்ததாக இப்போது நம்ம ஆனோக்கண்ணை ப்ரெட் அல்வா ரெடி பண்ணி செய்வார். நல்லா பார்க்குறீங்களா, நிறைய புகை இருந்தால கண்ணெல்லாம் எரிச்சல் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம செபாஸ்டின் அண்ணனும் ஆனோக் அண்ணனும் ப்ரெட் அல்வா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு பிரெட் ஆயிலில் பொரிக்கணும். முந்திரி பாதாம் கிர்னி அதெல்லாம் போட்டு இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா மோசஸ் அண்ணன் செய்கிற வெஜிடபிள் பிரியாணி, அது வெஜிடபிள் பிரியாணினே சொல்ல முடியாதுங்க, சும்மா சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி அவ்வளோ வாசனையாக செஞ்சுனே இருக்காரு. ஸோ வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகி இருக்குது. அனல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த வெதருக்கே இவ்வளோ அனல் வச்சுக்கோங்களேன். சம்மர் டைம்லலாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துலன்ட்டு. ஸோ மோஸ்ட் சார் நம்மளுக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வெயில் காலம் தான் இது செம்ம கஷ்டம். நான்லாம் செய்யும் போதெல்லாம் வெயிலில் சரியான கஷ்டமாக இருக்கும். கல்யாண சீசன் ஆர்டர்லாம் வரும்போதெல்லாம் வெஜிடபிள் பிரியாணியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி லெவலுக்கு வாசனை வந்த மாதிரி இருக்குது. நம்ம அண்ணன் கை பக்குவம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா 80% முடிஞ்சிச்சு. இன்னும் இது வந்து தம் போடணும்னு சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பக்கம் ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எபிசோடோட ஹீரோ இன்றைக்கி அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மட்டன் பிரியாணிக்கான வேலைலாம் இங்கே பாபு அண்ணன் ரொம்ப மும்முரமாக பார்த்துட்ருக்காரு. செகண்ட் எபிசோடோட ஃபஸ்ட்டு பார்ட் இதோட முடியுது. செகண்ட் பார்ட்டில் பாபுராஜனா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறாரு, அதே மாதிரி பாலாண்ணா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறாரு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். செகண்ட் எபிசோடோட செகண்ட் பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.